Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்துள்ள நிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உடவங்க சிரிப்புல மனசுக்கு கை கட்டும் எதிரிங்க ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு எந்த சாதாரண சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தால துன்பங்க விலகும். ஐயரோட பேர அண்ணாவோட வீர கலைஞரோட ரத்தம் பேரே யுத்தம். அந்த பேரே யுத்தம். அந்த பேரே யுத்தம். அந்த பேரை சொல்லும் போது அதை மறக்க சொல்லும் போது தமிழ் மனசு பொழிச்சுன்னா வாங்கி விடிய ஒழிச்சுன்னா காத்து இருப்பு பரவச்சுன்னா எதிரிகள்லாம் பதறிச்சுன்னா யாரே 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 ஸ்டாலின் 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 தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உடவங்க சிரிப்புல மனசுக்கு கை கட்டும் எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு சீட்டினாயிரம் திட்டத்துல தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு நிகராரு படைச்சோம் வரலாறு. ஓஹோ நமக்கு நிகராரு படைச்சோம் வரலாறு. ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு. திட்டம் எத்தனை திட்டம் தமிழ்நாடு அடுத்த கட்டம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்த நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.
தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். மாநாடு குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்துவிட்டார். மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சரை மாநாட்டில் கூடியிருந்த பெண்கள் உற்சாகமாக வரவேற்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. பிரச்சார வாகனத்தின் மேல் நின்றவாறு மாநாட்டு திடலில் கூடியிருந்த மகளிரை நோக்கி கையசைத்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்திருந்தார். இந்த டெல்டா மண்டல மாநாடு அப்படிங்கிறது திமுகவில ஒரு முக்கியமான ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல இந்த மாநாடும் முழுக்க முழுக்க தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு தான் திமுக வட்டாரத்துல பேசப்படுது. ஏன் அப்படின்னா நடத்த 4.5 வருடத்துல திமுக அரசு பெண்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக தலைமை வட்டாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதே மாதிரி தந்தை பெரியார், திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோரின் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு மாநாட்டு திடலில் இப்போது பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் முக்கிய தலைவர்கள் மாநாட்டு மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டுல உரையாற்ற இருக்கிறார். அப்போது 4.5 வருஷத்துல திமுக பெண்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே திருப்பூர்ல நடைபெற்ற மாநாட்டிலையும் டெல்டாவில் நடைபெற்ற மாநாட்டிலும் இப்ப நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலேயுமே 1 லட்சம் பெண்கள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞரணி மாநாடு, பெண்கள் மாநாடு, திமுகவினுடைய மாநில மாநாடு அப்படின்னு பல மாநாடுகளை முன்னெடுத்து இந்த மாநாடுகள் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதற்கு தான் திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முழுவதுமே அடுத்தடுத்து பல மாநாடுகள் நடைபெறக்கூடிய தகவல் திமுக வட்டாரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தலைமையில இந்த மாநாடு நடைபெறுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கான பதாகைகள் இந்த மாநாடு திடல் முழுவதும் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கப்படுகிறது. இப்படியாகத்தான் இந்த திமுகவின் மகளிர் மாநாடு அப்படிங்கிறது டெல்டா மண்டலத்தை உள்ளடக்கிய தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இப்போது கூடியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.